ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு நிஜமாவே கஷ்டமா இருந்ததுங்க இன்றைக்கி எபிசோடு பார்க்குறதுக்கு. நிஜமாவே ஃபீல் பண்ணி ஐயோன்னு இருந்தது. ஆனால் விஜய் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு, அவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த இடத்துல வந்து தாத்தா விஜய் தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வராரு. வந்தோடனே, தாத்தா ஏன் தாத்தா என்னை விட்டுட்டு போனாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அக்ரிமெண்ட் போட்டது அது எனக்கு தெரியாமல் நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள என்னோடய ஃபேமிலியாக தானே தாத்தா நினச்சேன். குமரனை என்னோடய அண்ணனாக நினச்சேன். அது சாரதா அம்மாவை, காவேரியோட அம்மாவை என்னோடய அம்மாவாக நினச்சேன். ஏன் தாத்தா அவளை சேர்த்துக்கிட்டாங்க, என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பார் தாத்தாட்ட. தாத்தாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ ஒரு இடத்துல தாத்தா சொல்லுவார், இல்லைப்பா, நம்ம வந்து நம்ம சைடும் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்தில் இருந்து நம்மளும் யோசிக்கணும்ல. தாத்தா வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம வச்சுட்டு இருந்தபோது இப்போ அக்ரிமெண்ட்டும் இருக்குது, வெண்ணிலாவும் வீட்டில் இருக்கும்போது காவேரி வந்து மனசு அழுத்தத்தோடையே இருந்தா. அவள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் ஒரு பயத்தோடையே இருந்தாப்பா. அதை நான் வந்து பார்த்தேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தாத்தா சொல்கிறீங்க, காவேரி தானே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். ஆமாப்பா, ஆனால் நீ அக்ரிமெண்ட் போடாமல் இருந்திருந்தேன்னா வெண்ணிலா வந்து காவேரி வந்து வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. வெண்ணிலா வந்தாலும் சமாளிச்சிருப்பா. ஆனால் அக்ரிமெண்ட்டையும் போட்டு நீ எப்போ பொழுதுனிக்கு வந்து நீ வந்து டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது நிஜமாகவே நீ சொல்கிற அப்படின்னு நினச்சிட்டு வந்து காவேரி போயிட்டா, காவேரி நீ வரமாட்டா அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா வந்து விஜய்கிட்ட எடுத்து சொல்லுவார். என்ன தாத்தா சொல்கிறீங்க, காவேரி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆமாப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன எல்லாமே போச்சு தாத்தா, காவேரி எனக்காக எல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா, காவேரிக்காக அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். அவளை எம்டி ஆக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறாரு. அவங்க வீட்டில் அப்போ தாத்தா சொல்லுவார், அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா விட மாட்டாங்கப்பா, பொம்பளை பிள்ளைய பற்றி யோசிப்பாங்க இல்லையா, காவேரி உன்னை தேடி வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா கண்டிப்பாக என்னை தேடி வருவா, நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இப்போ இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சொல்கிறது சரிதான்ப்பா, ஆனால் வந்து அவளே வரணும்னு நினச்சாலும் அவங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவார். ஏன் தாத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விஜய் சொல்லுவார், தாத்தா சொல்லுவார், ஒரு பொண்ணு அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு போட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான்ப்பா அவங்க அம்மா அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படிப்பட்டவனா தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படிப்பட்ட பையன் இல்லை இல்லைப்பா, ஆனால் அவங்க ஒரு சொசைட்டி அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தாத்தா எடுத்து சொல்லுவார். அப்போ கேட்பார் விஜய். கேட்டுட்டு காவேரி வரமாட்டாளா அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. நிஜமாகவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான சீன் நடந்து பாருங்கள், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. காவேரி அவங்க அம்மா எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா, தான் பொண்ணை பற்றி தான் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம பொண்ணை அடுத்தவங்க வந்து சரியில்லைன்னு சொன்னால் கூட நம்ம பொண்ணு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இடத்துக்கு அவள் தள்ளப்பட்டிருக்கா, எதுக்காக அந்த மாதிரி போயிருப்பா அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, அது வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி உண்மையாகவே காவேரி வந்து பார்க்குறாங்க, என்னடா நம்ம அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரியோட அம்மா பேசுனது ஒரு சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள். அப்போ விஜய் வந்து நம்ம அம்மாவாக நினச்சி தான் அவங்கள வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள என்னோடய அம்மா தான் நினச்சேன், அவங்க ஏன் என்ன பையனாக பார்க்கல அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட சொல்லும்போது எனக்கு அந்த இது தோணுச்சு. காவேரியவே அவங்க வந்து நம்ப மாட்டுறாங்க, தான் பொண்ணு அப்படின்னு யோசிக்கலை, அப்புறம் எப்படி உங்களை போய் பையனாக நினைப்பாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. காவேரியவே அவங்க வந்து இனிமேல் அவங்க வந்து எந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, ஊர் ஆளுங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி காட்டிகிட்டே இருக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. காவேரிக்கு அங்கே பெரிய மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்க அம்மா அப்படிங்கிறது.
விஜய் நினச்சி விஜய் பண்ண விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம அம்மா நம்மளை வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா காவேரி? நிஜமாவே காவேரியும் பாவம் தான்.